எவ்வளோ பெருமையா இருக்கு. உங்க அம்மா பேசுனதெல்லாம் கேட்டிருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் பேசுனாங்க. எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்குது. நான் நினைக்கவே இல்லை ஃபஸ்ட்டு இப்படிலாம் நடக்கும்னு நினச்சேன். இது நார்மல் மதிப்பெண் தான் இது. அவ்வளோவும் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி கிடையாது. பட் இப்போ தான் தெரிஞ்சது. பிகாஸ் நான் வேறு ஸ்டேட்லேருந்து வந்துட்டு ஹிந்தி மதர் டங் இருந்துட்டு தமிழில் மார்க் எடுத்துக்கிறேன். அதை தான் எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதான் நல்லா இருக்குது. அதில் முக்கியமான விஷயம் வந்து நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு அங்க இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி நீங்க இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்கீங்களே. ஆமாம். எப்படி இருக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல எப்படி எப்படி அப்ரோச் பண்றாங்க இது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம்? கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் ரொம்ப நல்லா தான் எனக்கு அப்ரோச் பண்ணாங்க. பிகாஸ் வந்து எல்லாரும் நல்லா மார்க் எடுக்கணும், நல்லா ஸ்கோர் பண்ணணும், எல்லா பசங்களும் ஈக்குவலாக படிக்கணும். அந்த டிஸ்கிரிமினேட் எப்போ என்ன பண்ணலை. பிகாஸ் நான் வந்து நார்த் இந்தியாவிலேருந்து வந்துக்கிறேன். அந்த ஒரு பார்க்கல, ஒரு டிஸ்கிரிமினேட் பண்ணல என்ன. வெறிய நாட்டிலேருந்து வந்துக்கிறாவ அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணல. எல்லாரும் ஈக்குவலாக வச்சு படித்தாங்க. அதே மாதிரி மிட் டே மீல் ஸ்கீம்லேருந்து இருக்கட்டும், அந்த நான் முதல்வன் திட்டம் அதுவும் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல் இருந்தது. மதிய உணவு திட்டம் அப்படின்றது தமிழ்நாட்டோட முக்கியமான ஒரு ஸ்கீம் அது. இந்த ஸ்கீமை வந்து பார்த்து தான் நிறைய ஸ்டேட்ல வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்கூல் குழந்தைங்களுக்கு வந்து அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. உங்க லைஃப்ல அது எப்படி அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு? என் லைஃப்பில் அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. பிகாஸ் சில சமயத்தில் காலைல நான் சாப்பிட்டு போகலை அப்படின்னா மதியம் வந்து எனக்கு அந்த மிட் டே மீல் ஸ்கீமில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு அது. அதே மாதிரி தான் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த சத்துணவு.